சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். பரசோட பொண்ணுக்கு நல்லபடியாக கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும் அப்படின்னு பரசு ஆசைப்படுற மாதிரியே முத்துவும் மீனாவும் ஆசைப்படுறாங்க. இந்த விஷயத்த உடனே அண்ணாமலை கிட்ட சொல்ல, அண்ணாமலை பரவாயில்ல முத்து, பையன் வீட்டில் போய் பேசி புரிய வச்சு அவங்க அப்பாவோட மனசை மாற்றி கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடையும் நீ தான் செஞ்சேன்னு பரசு சொல்லும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. நல்லபடியாக இந்த கல்யாணத்தை நீங்களே முன்னாடி நின்று நடத்தி வைங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு இருந்த விஜயாவும், இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமா? உங்கள் ஃப்ரெண்டு பரசு வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. அந்த பொண்ணு அப்பா அம்மா பேச்சை மீறி தேவையில்லாமல் ஏதோ பையன் மேலே உள்ள நம்பிக்கையில் வீட்டை விட்டே வெளியில் போயிருக்கா. அவளுக்கு எதுக்குங்க இவ்வளோ ஆடம்பரமான கல்யாணம்? யார்கிட்டையும் சொல்லாமல் கல்யாணத்தை முடித்து அனுப்ப வேண்டியதானே? அதை விட்டுட்டு என்னவோ கல்யாணத்தை ரொம்பவே ஆடம்பரமாக செய்ய போகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பையன் இந்த ரவியும் ஸ்ருதியும் கல்யாணம் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு வந்தப்ப நாம் என்ன கல்யாணத்தை ஆடம்பரமாக செஞ்சோம்? அவங்க பிடிச்ச மாதிரி கல்யாணத்தை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல, இங்கே உடனே முத்து சொல்கிறாங்க, அது அவங்க இஷ்டம். அவங்க பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பரசு மாமா ஆசைப்படுறாரோ அப்படியே பக்கத்துல இருந்து நானும் நல்லபடியாக உதவி செஞ்சு கல்யாணத்தை நடத்தி வைப்பேன். உங்களுக்கு என்னம்மா தெரியும்? இப்போ வரைக்கும் என்ன பையனாவே நீங்கள் ஏற்றுக்கல. அதனால் எங்கள் மனசில் என்ன இருக்குன்னு கூட உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. உங்களுக்கு மனோஜும் ரோகிணியும் மட்டும்தான் நல்ல சந்தோஷமாக இந்த வீட்டில் இருக்கணும்னு நினைப்பீங்க. மற்றவங்களெல்லாம் ஏளனமாக பேசுகிறதே உங்களுக்கு வர வர வேலையாக போயிடுச்சு. வாமீனா, நம்ம தான் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். ஏன்னா அந்த பவானியை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்தப்போ பரசுமாமா அப்படி தானே சொன்னார், என் பையனாக இருந்து எனக்கும் என் பொண்ணுக்கும் செய்ய வேண்டிய எல்லாத்தையும் நீ தான் செய்யணும்னு சொல்லியிருக்காரு. அதனால் இந்த கல்யாணத்தை ஆடம்பரமாக செய்யவும் இங்கே ஆசைப்படுற பரசு மாமாவுக்கு உதவி செய்ய நான் கூடவே இருப்பேன் அப்படின்னு இங்கே முத்து சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அந்த பையனோட மாமா பிரவுன்மணியும் சொந்தக்காரங்க எல்லாருக்குமே பத்திரிக்கை கொடுத்து இந்த கல்யாணத்துக்கு வர வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே முத்து மீனாவு தான் இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்கிறாங்கன்னே தெரியாமல் இந்த கல்யாணத்தை முன்னாடி நின்று பிரவுன்மணியும் நடத்துறதுக்கு ஏற்பாடு செய்கிறாரு. இங்கே அண்ணாமலையோட வீட்டுக்கு வந்த பரசு எல்லாரையுமே கல்யாணத்துக்கு கூப்பிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி முத்துவும் மீனாவும் இல்லைன்னா என் பொண்ணை சந்தோஷமாக இந்த கல்யாண நிலைமையில் நான் பார்த்துருக்கவே முடியாது. அதனால் என் பொண்ணுக்கு இவ்வளோ சீக்கிரமாக நல்லபடியாக கல்யாணம் நடக்குது, அதுவும் அவள் ஆசைப்பட்ட மாதிரியேன்னு. அதுக்கு காரணமே நம்ம முத்துவும் மீனாவும் தான். வீட்டில் உள்ள எல்லாரும் என் பொண்ணு கல்யாணத்துக்கு கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லி இங்கே கூப்பிடுறதுக்காகவே பரசு வந்திருக்காரு. அண்ணாமலை இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே ரவி, ஸ்ருதி, மீனா, முத்துன்னு எல்லாருமே கல்யாணத்துக்கு வர ஒத்துக்கிறாங்க. ஆனால் விஜயா சொல்கிறாங்க, எனக்கெல்லாம் நிறைய வேலை இருக்குது அங்கே. அது மட்டும் இல்லாமல் டான்ஸ் கிளாஸ்க்கு போகணும். வேலை இல்லாத இவங்க வேணும்னா வருவாங்க. உங்கள் பொண்ணு செஞ்ச பிரச்சனையை மறந்து எதுக்காக எல்லாரையும் கூப்பிட்டு இவ்வளோ பெருசாக கல்யாணத்தை வைக்கணும்? இங்கே கோயிலில் கல்யாணத்தை வச்சுட்டு அப்படியே அனுப்பிவிட வேண்டியதானே அப்படின்னு சொல்ல, உடனே இங்கே மனோஜ் சொல்கிறாரு, ஆமாம் ஆமாம், இது எதுக்கு தேவையில்லாத ஆடம்பரமான வீண் செலவு அப்படின்னு கேட்க, அண்ணாமலை சொல்கிறாரு, நீ செஞ்ச செலவை விடையா இதெல்லாம் ஆடம்பரம்? இங்கே அவனோட பொண்ணுக்கு நல்லபடியாக கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு என் ஃப்ரெண்டு பரசன் நினைக்கும் போது நீங்கள்லாம் இஷ்டம் இருந்தால் கல்யாணத்துக்கு வாங்க, விருப்பம் இல்லைன்னா உங்கள் வேலையை பாருங்கள். கவலைப்படாத பரசு, நான், முத்து, மீனா, இங்கே ரவி, ஸ்ருதின் எல்லாருமே வந்துடுவோம். இவங்க விருப்பப்பட்டால் வரட்டும், விருப்பம் இல்லைன்னா வீட்டில் இருக்கட்டும். நீ போய் கல்யாண ஏற்பாடை பாருன்னு சொல்லி பரசை அனுப்பி வைக்கிறாரு அண்ணாமலை. பரசோட பொண்ணு பவானியோட கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக கிளம்பி போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை ரொம்ப கோவமாக விஜயாவை திட்டியே அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. வேலை இருந்தாலும் எனக்காக நீங்கள் எல்லாரும் வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல, மனோஜ், ரோஹிணின்னு விஜயாவும் பிடிக்காமையே அந்த கல்யாணத்துக்கு கிளம்பி போக, விஜயா இங்கே பார்வதிக்கு ஃபோன் பண்ணி அந்த கல்யாணத்துக்கு வர வைக்கிறாங்க. பார்வதி விஜயா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, பாத்தியா குடும்பத்தை அவமானப்படுத்திட்டு போன இந்த பொண்ணு பவானிக்கு எவ்வளோ ஆடம்பரமாக கல்யாணத்தை செஞ்சு வைக்கிறாங்கன்னு. எல்லாத்துக்கும் காரணம் இந்த முத்துவும் மீனாவும் தான் அப்படின்னு பேசிக்கிறாங்க. பரவாயில்ல, தான் பொண்ணுக்காக எவ்வளோ அழகாக கல்யாணத்தை ஏற்பாடெல்லாம் செய்கிறாருல அப்படின்னு பார்வதியும் பேசிகிட்டு இருக்க, அங்கே பிரவுன்மணியும் ஒவ்வொரு வேலையவும் தன்னுடைய அந்த சொந்தக்கார பையனுக்காக கல்யாணம் அந்த இடத்துல நின்று செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் பிரவுன்மணி அங்கே வந்தது அண்ணாமலை வீட்டுக்கு யாருக்குமே தெரியாது. அது மட்டும் இல்லாமல் எப்பயும் போல் அந்த கல்யாண ஃபங்க்ஷனில் நல்லபடியாகவே கலந்துக்கிறாங்க அண்ணாமலை வீட்டில் உள்ள எல்லாரும். அந்த சமயம் இங்கே பிரவுன்மணி நிற்கிறத ரோகிணி பார்த்துட்டு பேரதிர்ச்சி அடைகிறாங்க. ஆமாம், இந்த பிரவுன்மணி எதுக்காக இந்த கல்யாணத்துக்கு வந்தார் அப்படின்னு ரொம்பவே சந்தேகத்தில், யாராவது பார்த்தா அவ்வளவுதான் நான் வசமாக மாட்டிப்பேனே. என்னுடைய மலேசியா மாமா ஊர்லேயே இல்லை, அவர் எங்கேயோ பிஸ்னஸ் செஞ்சிட்ருக்காருன்னு பொய் சொல்லி ஒவ்வொரு நாளும் ஏமாற்றிட்டு இருக்கேன். என் அத்தைக்கு மட்டும் பிரவுன்மணி இங்கே தான் இருக்காருன்னு தெரிஞ்சால் உடனே என் அப்பாவோட சொத்தெல்லாம் எப்போ வரும்னு கேட்பாங்க. இவருக்கும் இந்த கல்யாணத்துக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டு உண்மை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவாங்க. நான் இப்படி வசமாக மாட்டிப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இந்த கல்யாணத்துக்கு பிரவுன்மணி
எதுக்காக வந்தாரு? அது மட்டும் இல்லாம இவர் இந்த கல்யாணத்துல இருந்தா எனக்கு பெரிய பிரச்சனை வந்துருமே! நான் மாட்டிக்கிட்டேன்னா அப்புறம் எல்லா உண்மையும் மனோஜுக்கு தெரிஞ்சிருமே! அப்படின்னு திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு ஏதாவது செஞ்சே ஆகணும். யாருக்கும் தெரியாம பிரவுன் மணி கிட்ட போய் பேசியே ஆகணும் அப்படின்னு ரோகிணி நினைக்கிறாங்க. மனோஜ் பக்கத்திலேயே உட்காந்துட்டு இருந்ததுனால ரோஹிணிக்கு என்ன செய்யனே தெரியல. ஒரு பக்கம் விஜயா அத்தை உட்காந்துருக்காங்க, இன்னொரு பக்கம் மனோஜ். நான் இப்போ எந்திரிச்சு போனால் எங்கே போகிறேன்னு கேள்வி கேட்பாங்க. அதுவும் பிரவுன் மணிக்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கிறத மீனா, முத்து, அண்ணாமலை மாமான்னு யாராவது பார்த்துட்டாங்கன்னா அவ்வளவுதான், என்ன செய்யன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கேருந்து போக வேண்டியதான். யாருக்கும் தெரியாமல் பிரவுன் மணிக்கிட்ட பேசி முதல்ல இந்த கல்யாணத்துலேருந்து பிரவுன் மணியை இங்கேருந்து கிளம்ப வைக்கணும். அப்போ தான் நாம் நிம்மதியாக இந்த ஃபங்க்ஷனை கலந்துக்க முடியும். இல்லைன்னா நாம் இங்கே இருக்கக்கூடாது. என்ன செய்யணும் தெரியல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே ஃபோன் வந்த மாதிரி ரோஹிணி ஃபோன் எடுத்துக்கிட்டு தான் ஃப்ரெண்டு கிட்ட பேசுகிற மாதிரியே, அத்தை என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணியிருக்கா, என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வரேன்னு ஃபோனை பேசிக்கிட்டே போகிற மாதிரி போகிறாங்க. அங்கே பிரவுன் மணியும் நின்று வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்க பிரவுன் மணி பக்கத்தில் ரோஹிணி போயிட்டு, இங்கே என்ன செய்கிறீங்க அப்படின்னு ரொம்ப கோவமாக கேட்குறாங்க. பிரவுன் மணியும் ரோகிணியை பார்த்துட்டு, ரோகிணி பாப்பா நீங்களும் இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்ன உடனே ரோகிணி பிரவுன் மணியை திட்ட ஆரம்பிக்கிறாங்க, கேள்வி கேட்குறாங்க. ஆமாம், நீங்கள் என்ன இங்கே செஞ்சிட்ருக்கீங்க? என் வீட்டில் உள்ள எல்லாருமே இந்த ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்கோம். இந்த கல்யாணத்தில் நீங்கள் வருவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. உங்களை இங்கே எல்லாரும் பார்த்துட்டாங்கன்னா அவ்வளவுதான், நான் வசமாக மாட்டிப்பேன். ஓ மலேசியா மாமா இங்கே என்ன செய்கிறாருன்னு கேள்வி கேட்பாங்களே. நீங்கள் எதுக்காக இந்த கல்யாணத்துக்கு வந்தீங்க? முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. உடனே பிரவுன் மணி சிரிச்சுக்கிட்டே, என்ன பாப்பா இது உன் இஷ்டத்துக்கு நான் வந்த கல்யாணத்துலேருந்து என்னை கிளம்ப சொல்கிற? இது யாருடைய கல்யாணம்னு நினச்சிட்ருக்க? என் தங்கச்சி பையனோட கல்யாணம். நான் தான் முன்னாடி நின்று தாலி எடுத்து கொடுக்கணும்னு என் தங்கச்சி ஆசைப்படுறா. நீ என்னடானா இந்த கல்யாணத்தில் நீங்கள் இருக்கக்கூடாது, வெளியில் போங்கன்னு சொல்கிற? என் வீட்டில் உள்ள எல்லாரும் வந்திருக்காங்க, என் சொந்தக்காரங்க, என்னோட ஒய்ஃபுன்னு எல்லாருமே இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க. அப்போ நான் இல்லாமல் இருந்தால் இந்த கல்யாணமே நடக்காது, உனக்கு தெரியுமா அது? அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிறீங்க? உங்கள் தங்கச்சி பையனோட கல்யாணமா? நான் வசமாக மாட்டிக்கிட்டேன். இந்த கல்யாணத்தில் நீங்கள் தான் இந்த பையனோட மாமான்னு தெரிஞ்சா அவ்வளவுதான், முத்து, மீனான்னு எல்லாரும் என்னை வசமாக கேள்வி கேட்க ஆரம்பித்து அவமானப்படுத்தி உண்மையை கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்கள் ஏற்கனவே எனக்கு எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கீங்க, இந்த முறையும் நீங்கள் தான் உதவி செய்யணும், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறாங்க ரோகிணி. உடனே பிரவுன் மணியும், போதும் ரோகிணி பாப்பா, உங்களை நம்பி உங்களுக்கு நான் உதவி செஞ்ச வரைக்கும் போதும். இப்போ நான் என்னோடைய சொந்தக்கார கல்யாணத்தில் நிற்கும்போது நான் எப்படி இதெல்லாம் அப்படியே விட்டுட்டு வெளியில் போக முடியும்? என்னை நம்பி தான் இந்த கல்யாண ஏற்பாடையே என் தங்கச்சி செஞ்சுருக்கா. அப்படி இருக்கும்போது என் தங்கச்சி பையன் கல்யாணத்தில் நான் முன்னாடி நிற்காம நீங்கள் சொன்னீங்கன்னு உங்களுக்கு உதவி செய்ய நான் இப்போ வெளியில் போனால் என்னை பற்றி தப்பாக பேச மாட்டாங்க? அப்புறம் என் தங்கச்சி ரொம்ப கோவப்படுவா, என்கிட்ட பேச மாட்டா. நான் உங்களுக்கு உதவி செய்ய போய் எவ்வளவோ நல்லது உங்களுக்கு நடந்திருக்கு. ஆனால் இந்த முறை என்னால் உங்களுக்கு உதவி செய்யவே முடியாது. வேணும்னா உங்கள் வீட்டில் உள்ள எல்லாரையும் கூட்டிகிட்டு நீங்கள் முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க. இல்லைனா உங்களை பற்றின உண்மையை சீக்கிரமாகவே உன் மாமியார்கிட்டையும் அந்த மனோஜ்கிட்டையும் சொல்லிடுங்க. அதை விட்டுட்டு மறுபடியும் என்கிட்ட வந்து அழுது ஒரு பிரயோஜனமும் இல்லை. நான் செய்ய வேண்டியதை இந்த கல்யாணத்துலேருந்து செஞ்சு தான் ஆகணும். நான் உங்களுக்கு உதவி செய்வேன்னு நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க. முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க ரோகிணி பாப்பா. நீங்கள் சொன்னப்பெல்லாம் உங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா பையவும் சொல்லி உங்களுக்கு நான் உதவி தான் செஞ்சுருக்கேன். ஆனால் இந்த முறை நீங்கள் என்கிட்ட பேசுகிறதே சரியில்லை. எப்போ பார்த்தாலும் என்னை திட்டுறீங்க, அவமானப்படுத்தி பேசுகிறீங்க. நீங்கள் தான் உதவி கேட்டு என்கிட்ட வந்தீங்களே தவிர்த்து நான் உங்ககிட்ட எதுக்காக வந்து நிற்கலையே ரோகிணி பாப்பா. இப்போ வரைக்கும் நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்துட்டு தான் இருக்கேன். முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க, என்ன வேலை செய்ய விடுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. என்ன இந்த பிரவுன் மணி இன்னைக்கு இவ்வளோ கோவமாக பேசுகிறாரு? நான் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் எனக்கு உதவி செய்ய மாட்டேன்னு ரொம்பவே கோவமால பேசிகிட்டு இருக்காரு. அப்போ பிரவுன் மணியோட சொந்தக்காரங்க கல்யாணத்தில் அவர் முன்னாடி நின்று கல்யாணத்தை நடத்தணும்னு ஆசைப்படுறாரு. அப்போ இது எல்லாத்தையுமே என் அத்தை, மனோஜ், இங்கே வீட்டில் உள்ள எல்லாரும் பார்த்தா அவ்வளவுதான், என்ன நடக்க போதோ தெரியலையே, இன்னைக்கு நான் வசமாக மாட்ட போகிறேன் அப்படின்னு கண் கலங்கிக்கிட்டே ரோகிணி மறுபடியும் அங்கே விஜயா பக்கத்தில் போய் உட்காந்துடுறாங்க. ரோகிணியோட முகமே சரியில்லை, ரொம்ப பதட்டமாக இருக்கிறாங்கன்னு பார்த்த இங்கே விஜயாவும், என்னம்மா உன் ஃப்ரெண்டு கிட்ட பேச தானே போனேன், ஆனால் முகமே சரியில்லை, ரொம்ப சோகமாக இருக்கான்னு கேட்க, வேற ஒன்றும் இல்லை, இன்றைக்கி பார்லருக்கு போகாமல் இந்த கல்யாணத்துக்கு வந்துட்டேன்னா அதனால தான். அங்கே நிறையா கிளைண்ட்ஸ் வந்திருக்காங்களாம், அதான் என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி சொன்னான். அது மட்டும் இல்லாமல் இப்படி நிறைய வேலை இருக்கும்போது இங்கே வந்துட்டோமேன்னு தான் யோசனை பண்ணிகிட்ருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை ஆண்டி, பரவாயில்ல, கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமாவே நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. நானும் பிடிக்காம தாம்மா இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கேன். என்ன செய்ய, உன் மாமா அண்ணாமலை சொன்னாரேன்னு தான் நானும் அங்கே டான்ஸ் கிளாஸ்க்கெலாம் போகாமல் இங்கே வந்து உட்காந்துட்ருக்கேன் அப்படின்னு விஜயாவும் என்ன உண்மைனே தெரியாமல் அங்கே பிரவுன் மணி இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்காருன்னு கூட தெரிஞ்சுக்காம ரோஹிணி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் இங்கே ரோகிணியும், என்ன
எங்கள் முன்னாடிலாம் ப்ரௌன் மணி வந்துட்டாருன்னா அவ்வளவுதான், ப்ரௌன் மணி எங்கே இருக்காரு அப்படின்னு உட்காந்த இடத்துல இருந்து ப்ரௌன் மணியவே பார்த்துட்ருக்காங்க. மனோஜும் கேட்குறாரு, என்ன ரொம்ப பதட்டமாக இருக்க, ஏதாவது பிரச்சனையா ரோகிணி? எதுவாக இருந்தாலும் என்கிட்ட மறைக்காம சொல்லு, உனக்கு தான் உதவி செய்ய நான் இருக்கேன்ல, எல்லா பிரச்சனையிலையும் நீ என் கூட இருக்க, அப்போ நான் உனக்கு துணையாக இருக்க மாட்டேன்னா ஏதாவது பிரச்சனையா? ஏன் எங்கேயோ பார்த்துட்டு இருக்க? கல்யாணம் முன்னாடியில நடக்குது. இதுதான் பரசு மாமாவோட பொண்ணு பவானி அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அதை பற்றியெல்லாம் கவனிக்காம இப்போ கல்யாணம் நடக்க போகுது. மலேசியா மாமான்னு நான் சொல்லி ஏமாத்திட்டு இருக்க அந்த ப்ரௌன் மணி முன்னாடி வந்து நின்று கல்யாணத்தை நடத்தி கொடுக்க போறாரு. இந்த பையனோட மாமா தான் மலேசியா மாமா. இத்தனை நாள் ஏன் மாமான்னு சொல்லி நான் ஏமாத்திட்டு இருந்தேன்னு எல்லா உண்மையும் தெரிய வரப்போகுது. அவ்வளவுதான், இன்னைக்கு என்ன நடக்க போதோ தெரியல. சின்ன பிரச்சனை இருந்தாலே இந்த மீனாவும் முத்தவும் சும்மா விட மாட்டாங்க. என்னை பற்றின எல்லா உண்மையும் இன்னைக்கு தெரிய வந்தா அவள் என்னை சும்மா விட்டுருவாங்களா என்ன அப்படின்னு திருன்னு முழிச்சுக்கிட்டே ரோகிணி என்ன பிரச்சனை நடக்க போதோ தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே விஜயா கூட பேசிகிட்டு இருந்த இங்கே பார்வதி வந்து, ஏன் விஜயா அங்கே பாரேன், அந்த ரோகிணியோட மலேசியா மாமா மாதிரில இருக்காரு அப்படின்னு சொல்ல, அது என்ன மலேசியா மாமா எப்படி இந்த கல்யாணத்துக்கு வருவார்? ரோகிணியோட மலேசியா மாமாலாம் நம்ம ஊரில் இல்லை, அவர் ஏதோ வெளியூரில் பெரிய பிஸ்னஸ் செய்கிறதுக்காக போயிருக்காராம். அதனால தான் ரோகிணிக்கு சேர வேண்டிய சொத்தெல்லாம் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரமாகுது போல். அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாகவே ரோகிணிக்கு பணம் சொத்துன்னு எல்லாத்தையுமே நான் வந்து வர வச்சிருவேன் அப்படின்னு மலேசியா மாமா சொல்லிட்டு தானே போயிருக்காரு. அவர் எப்படி இங்கே வர முடியும் அப்படின்னு கேட்க, நீ நல்லா பாரு விஜயா, அங்கே பாரு ரோகிணி சொன்ன மலேசியா மாமா இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்காரு. எனக்கு என்னவோ அந்த ஆளை பார்க்க மலேசியா மாமா மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிவா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்வதியும் விஜயாவும் அங்கே போய் பார்க்க வந்த எல்லாருக்குமே காஃபி டீ கொடுத்துட்ருக்காரு ப்ரௌன் மணி. அது மட்டும் இல்லாமல் வந்த சொந்தக்காரங்க கிட்டலாம் நம்ம வீட்டு கல்யாணம், நம்ம பையன் கல்யாணம், அதனால் கல்யாணம் முடிஞ்சிட்டு அப்படியே கிளம்பிடாதீங்க, எல்லாரும் இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். அது மட்டும் இல்லாமல் நான் தான் முன்னாடி நின்று என் தங்கச்சி பையனோட கல்யாணத்தை நடத்தி வைக்க போகிறேன் அப்படின்னு வந்த சொந்தக்காரங்க கிட்டலாம் ப்ரௌன் மணி ரொம்பவே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கேன். அங்கே போன இங்கே விஜயாவும் பார்வதியும் ப்ரௌன் மணியை பார்த்துட்டு சமந்தி அப்படின்னு கூப்பிட ப்ரௌன் மணி திரும்பி பார்க்க அங்கே விஜயா நிற்கிறாங்க. விஜயாவை பார்த்த ப்ரௌன் மணியும் திருன்னு முழிச்சுக்கிட்டே, வாங்க வாங்க நீங்களும் இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கீங்களா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப, என்ன சம்மந்தி நீங்கள் ஏதோ மலேசியாவில் இருப்பீங்க, இல்லை வேறு ஏதாவது ஊரில் பெரிய பிஸ்னஸ் செய்வீங்க அப்படின்னு பார்த்தா இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கீங்க, ஏதோ நீங்கள் பேசிகிட்டு இருந்ததெல்லாம் கேட்டோம், இந்த பையனோட மாமான்னு வேற சொன்னீங்களே, நீங்கள் அப்போ ரோகிணியோட மலேசியா மாமா இல்லையான்னு கேட்க, இல்லை சம்மந்தி நான் ரோகிணியோட மலேசியா மாமா தான், என் சொந்தக்கார பையன்தான் அப்படின்னு பொய் சொல்லி சமாளிக்க பார்க்குறாரு இங்கே ப்ரௌன் மணி. இந்த ரோகிணி பாப்பா கிட்ட எவ்வளவோ எடுத்து சொன்னேன், உண்மையை நீயே வீட்டில் உள்ளவங்க கிட்ட சொல்லிடுமா, மன்னிப்பு கேட்டுரு, உன்னால் எனக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு. ஆனால் இந்த ரோகிணி பாப்பா அவங்கள பற்றி மட்டும்தான் யோசிச்சாங்க. இப்போ நான் உண்மையை சொல்லலைன்னா நான் வசமாக மாட்டிப்பேன், முத்துவும் மீனாவும் சும்மா விட மாட்டாங்களே. இங்கே ஏற்கனவே இந்த ரோகிணி பாப்பா வீட்டிலேருந்து எல்லாரும் இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்காங்கன்னு இப்போ தானே ரோகிணி பாப்பா வந்து சொல்லிட்டு போச்சு, அதுக்குள்ளே சம்மந்தி வந்து நிற்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே, என்ன சொல்லி சமாளிக்க, என்ன சொன்னாலும் இன்னைக்கு மாட்ட போகிறது உண்மையாயிருச்சு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்க பார்வதி கேட்குறாங்க, நீங்கள் ரோகிணியோட மலேசியா மாமா தானே, நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்கன்னா ரோஹிணிக்கு தெரியாமையா இருக்கும், அது எப்படி அந்த பையனோட மாமாவா நீங்கள் இந்த கல்யாணத்தை நடத்தி வைப்பீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல, ரொம்ப குழப்பமாக இருக்குது, நீங்கள் சொல்கிறது உண்மையா இல்லை இத்தனை நாள் ரோஹிணி சொன்னது பொய்யா, எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு பார்வதியும் கேட்குறாங்க. கல்யாணம் நடக்க போகுது மச்சான், இவங்க கிட்ட நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்கன்னு பையனோட அப்பா ப்ரௌன் மணியை கூட்டிகிட்டு போயிடுறாரு. இங்கே விஜயாவுக்கும் பார்வதிக்கும் ரொம்பவே சந்தேகம் வருது, ரோகிணி ஏதோ பொய் சொல்லி ஏமாத்தியிருக்கா, அதனால தான் அந்த கல்யாணத்துக்கு வந்த ரோகிணி இவ்வளோ நேரம் ரொம்ப பதட்டமாக இருந்திருக்கா போல, என்ன பார்வதி இது உண்மையை சொல்லாமையே சம்மந்தி கிளம்பி போகிறாரு, அது மட்டும் இல்லாமல் கேட்ட கேள்விக்கு எதுவுமே சம்மந்தி பதில் சொல்லவே இல்லையே, இவர் உண்மையாகவே மலேசியாவிலேருந்து வந்தவர் தானா, இல்லை இந்த பையனுக்கு எப்படி மாமாவாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்ல, கல்யாணமும் நல்லபடியாக முடியுது. இங்கே பரசோட பொண்ணுக்கு அவங்க நினச்ச மாதிரியே விருப்பப்பட்ட பையனை நல்லாவே கல்யாணம்லாம் செஞ்சு வைக்கிறாங்க. ஆனால் மேடையில் நின்ன ப்ரௌன் மணியை பார்த்துட்டு அண்ணாமலை, மனோஜ், முத்து, மீனான்னு எல்லாருமே பேரதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ இவர் தான் இந்த பையனோட மாமாவா அப்படின்னு முத்து கேட்குறாரு. இங்கே பையனோட அப்பாவும், ஆமாம் தம்பி, இவரால் தான் நானும் கல்யாணத்துக்கு சம்மதமே சொன்னேன், அது மட்டும் இல்லாமல் என் பையன் விருப்பப்பட்ட மாதிரியே அந்த பொண்ணு வீட்டில் போய் பேச போனதே என் மச்சான் தான், இவர் பக்கத்தில் பெரிய கடை வச்சுருக்காரு, 35 வருஷமாக கடை வச்சு நடத்திட்டு இருக்காரு அப்படின்னு ப்ரௌன் மணியை பற்றி பையனோட அப்பா ரொம்ப தெளிவாக அண்ணாமலை முன்னாடி, பரசு முன்னாடி மட்டும் இல்லாமல் அங்கே முத்து, மீனா, மனோஜ், ரோகிணின்னு எல்லார் முன்னாடி ரொம்பவே தெளிவாக சொல்ல ஆரம்பிக்க, இதெல்லாம் கேட்டுட்டு விஜயா சொல்கிறாங்க, நான் சந்தேகப்பட்டது சரியாக போச்சு,
போச்சு பார்வதி. இந்த ரோகிணி தான் பொய் சொல்லி ஏமாத்தியிருக்கா. இந்த உண்மை நமக்கு தெரியக்கூடாதுன்னு இவங்களோட இந்த ப்ரௌன் மணியும் நம்மளை வந்து மலேசியா மாமான்னு சொல்லி ஏமாத்திட்டு இருந்திருக்காரு. உண்மையை கேட்டும் சொல்லாமல் போனப்பவே சந்தேகப்பட்டேன் அப்படின்னு ரொம்ப கோவமாக ரோகிணியை பார்த்து முறைக்க ரோகிணி வசமாக மாட்டிக்கிறாங்க. இப்படி இந்த கல்யாணத்துக்கு ப்ரௌன் மணி வருவார், அவர் தான் இந்த கல்யாணத்தை செஞ்சு வைப்பார் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவும் இல்லை. அப்படி எனக்கு தெரிஞ்சிருந்தா முன்னாடியே ப்ரௌன் மணிக்கிட்ட பேசி இந்த கல்யாணத்துக்கு வர விட்டுருக்க மாட்டேன். இப்போ நான் வசமாக மாட்டிக்கிட்டேன். நான் நினச்ச மாதிரியே நடந்துருச்சே. இப்போ என்னன்னு சொல்லி சமாளிக்க ப்ரௌன் மணி உண்மையை சொல்லலை. ப்ரௌன் மணியோட சொந்தக்காரங்க எல்லாரும் ப்ரௌன் மணி யாருன்றதை சொல்லிட்டாங்க. இவர் மலேசியா மாமா இல்லைன்னு எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு அப்படின்னு தலை குனிஞ்சு அமைதியாக அழ ஆரம்பிக்கிறாங்க ரோகிணி. உடனே இங்கே பரசு சொல்கிறாரு, என்ன அண்ணாமலை நீ பார்த்துட்டு அமைதியாக இருக்க? இங்கே மாப்பிள்ளையோட மாமா தான் மலேசியா மாமான்னு இத்தனை நாள் நீங்கள் நம்பிட்டு இருந்தீங்களா? அப்போ உன் வீட்டு மூத்த மருமக பொய் சொல்லி ஏமாத்திட்டுருக்காளா அப்படின்னு பரசு கேட்க உடனே அண்ணாமலையும், என்னம்மா ரோகிணி இதெல்லாம்? கல்யாணத்துக்கு வரவே மாட்டேன்னு சொன்னேன். இங்கே வந்தால் உன்னை பற்றின உண்மை நிறைய வெளியில் வந்துட்டுருக்கு. நீ இத்தனை நாள் பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருந்தியா? நீ எதுக்குமா யார் யாரையோ கூட்டிகிட்டு வந்து மலேசியா மாமான்னு எங்களை ஏமாற்றணும்? இத்தனை நாள் இவர் தானே உன்னுடைய மலேசியா மாமான்னு சொன்னேன். உன் அப்பாவை பற்றியும் உன்னுடைய சொத்தை பற்றியும் வந்து சொன்னது இவர் தானே அப்படின்னு கேட்க அங்கே இருந்த ப்ரௌன் மணி மெதுவாக கீழே இறங்கி வராரு. வந்த உடனே எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. நீங்கள் ரோகிணி பாப்பாவை எவ்வளோ கேள்வி கேட்டாலும் அவங்க உண்மையை மட்டும் சொல்ல மாட்டாங்க. சொல்லப்போனால் என் தங்கச்சி பையன் கல்யாணம் இது. முன்னாடி நின்று நான் தான் இந்த கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும்னு என் தங்கச்சி ஆசைப்பட நானும் எல்லாத்தையுமே நல்லபடியாக முடிச்சு வச்சேன். ஆனால் இந்த கல்யாணத்துக்கு நீங்கள் எல்லாரும் குடும்பமாக வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கேன்னு தெரிஞ்ச உடனே ரோகிணி பாப்பா என்னை வந்து பார்த்து இந்த கல்யாணத்துலேருந்து நீங்கள் போயிருங்கன்னு சொன்னாங்க. ஆனால் என் தங்கச்சி பையன் கல்யாணத்தில் நான் இல்லாமல் இருந்தால் எப்படின்னு திட்டி அனுப்பிட்டேன். இந்த ரோகிணி உங்கள் குடும்பத்தை ஏமாத்திட்டு இருக்காங்க. இந்த ரோகிணி பாப்பா சொன்னது எல்லாமே பொய். இவங்க மலேசியாவும் கிடையாது. மலேசியாவிலேருந்து இவங்களுக்கு சொத்து வரப்போகிறதும் இல்லை. இவங்களுக்கு அப்பா மலேசியா மாமா சொந்தக்காரங்கன்னு யாருமே இல்லை. என்ன ரோகிணி பாப்பா இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமாவும் அமைதியாக இருந்தால் என்னை பற்றி தானே எல்லாரும் தப்பாக நினைப்பாங்க. என் சொந்தக்காரங்க எல்லாருமே இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க. உங்களுக்கு நான் உதவி செஞ்சு அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கணுமா என்ன? நீங்கள் பதில் சொல்ல மாட்டீங்களா? இல்லை உண்மைதான் சொல்ல மாட்டீங்களா? அப்படின்னு எல்லார் முன்னாடியும் இங்கே ப்ரௌன் மணி ரோஹிணியை கேள்வி கேட்குறாரு. உடனே முத்து ரொம்ப கோவமா, அதான் நீங்கள் சொல்லிட்டீங்களே, அப்புறம் எதுக்கு அந்த பார்லலம்மா உண்மையை சொல்லணும்? நீங்கள் எதுக்காக ரோஹிணி சொல்லி எங்களெல்லாம் ஏமாத்துனீங்க அப்படின்னு முத்துவும் மீனாவும் கேட்குறாங்க. அதுக்கு ப்ரௌன் மணியும் நடந்த எல்லாத்தையும் ரொம்பவே தெளிவாக கல்யாணத்துக்கு வந்த எல்லார் முன்னாடியும் சொல்கிறாரு. இந்த ரோகிணி பாப்பாவும் அவங்க ஃப்ரெண்டும் என்னை வந்து பார்த்து பணம் தரோன்னு சொன்னாங்க, வாய்ப்பு வாங்கி தரேன்னு சொன்னாங்க. அவங்கள நம்பி ஏமாந்து உங்கள் எல்லாரையும் ஏமாற்றிட்டேன். இனியும் நான் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டேன்னு ரோஹிணி பாப்பா கிட்ட எவ்வளவோ எடுத்து சொல்லியும் மறுபடியும் உங்கள் வீட்டுக்கு வர சொல்லி என்னை வந்து பொய் சொல்ல வச்சாங்க. அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நானும் வந்து பொய் சொன்னேன். ஆனால் இப்போ நானே அவமானப்பட்டு நிற்கிறேன் இந்த ரோகிணி பாப்பாவால் அப்படின்னு இங்கே கண் கலங்கிக்கிட்டே எல்லா உண்மையவும் அந்த கல்யாணத்துக்கு வந்து எல்லார் முன்னாடியும் ரொம்பவே தெளிவாக சொல்லி அண்ணாமலை விஜயா முத்து மீனான்னு எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறாரு ப்ரௌன் மணி. உடனே பார்வதி, என்ன விஜயா இது? இத்தனை நாள் நீ இந்த ரோகிணியை எவ்வளோ நம்பிட்டு இருந்த. ஆனால் ரோகிணி எப்படி உன்னை நம்ப வச்சு ஏமாத்திருக்கா பாரு. அப்போ உனக்கு பணம் சொத்துன்னு எதுவுமே மலேசியாவிலேருந்து வரப்போகிறதில்ல. இந்த ரோகிணியை நானும் நம்பி இப்படி ஏமாந்து போயில நிற்கிறேன் அப்படின்னு சொல்ல விஜயா எல்லாரும் முன்னாடியே ரோகிணியை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. இதுக்காக தான் நீ வந்து என்ன எதை பார்த்து பதட்டமாக இருக்கன்னு கேட்டப்ப சமாளிச்சியா? எவ்வளோ பொய் சொல்லி ஏமாத்திருக்க. என் பெரிய பிஸ்னஸ் செய்கிறாரு என் மாமா, அப்பா மூலமாக பணம்லாம் வரப்போது, மனோஜ் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறான்னு எதுக்காக பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு என்னை ஏமாத்தினேன். இன்னும் என்னென்னலாம் பொய் சொல்லி மறைச்சிருக்கியோ தெரியல. உன்னை நம்பி மனோஜுக்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சேன் பாரு, என்ன சொல்லணும்? இப்போ என்ன இவ்வளோ பெரிய இந்த கல்யாணம் செய்கிற இடத்துல வச்சு அவமானப்படுத்திட்டல. உன்னை பற்றின உண்மையை ஓ மலேசியா மாமா இவ்வளோ தெளிவாக சொல்கிறாரே, இப்பயும் நீ பதில் பேசாமல் அமைதியாக நிற்கிற. இப்பயும் உண்மையை சொல்லக்கூடாதுன்னு தானே நினச்சிட்ருக்க. இன்னும் என்னென்ன உண்மையை மறைச்சிருக்க, நீ சொல்லியே ஆகணும் அப்படின்னு மனோஜ் முன்னாடி மட்டும் இல்லாமல் அந்த கல்யாணத்துக்கு வந்த எல்லார் முன்னாடியும் விஜயா ரோஹிணியை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. அவமானப்பட்டு எல்லா உண்மையும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சே, என்ன சொல்லியும் நம்ம வந்து எதை சொல்லியும் சமாளிக்கவே முடியாது அப்படின்னு தலை குனிஞ்சு அழுக ஆரம்பிக்கிறாங்க ரோகிணி. உடனே மனோஜும், என்ன ரோகிணி இதெல்லாம்? ஓ மலேசியா மாமான்னு சொன்ன இவர் இங்கே பக்கத்தில் கடை வச்சு நடத்திட்டு இருக்காரு. பொய் சொல்லி ஏமாற்றி அவரையும் பொய் சொல்ல வச்சு இப்படியா ஏமாத்துவ? உன்கிட்ட நான் ஏதாவது உண்மையை மறைச்சிருக்கேனா? ஆனால் நீ சொன்னது எல்லாமே பொய் தான். உன்னை நம்பி எப்படி உன் கூட வாழ்கிறது அப்படின்னு கேட்குறாரு. உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, இங்கே இப்போ எதுவும் பேச வேண்டாம். நம்ம
வீட்டு பிரச்சனையை வீட்டில் போய் பேசிக்கலாம். ஆனால் இப்படி ஏமாத்துற இந்த ரோகிணி நம்ம வீட்டுக்கு எப்படி ஒரு நல்ல மருமகளா இருப்பா? விஜயா, நீ தான் ஒரு நல்ல முடிவெடுக்கணும். ஏன்னா மனோஜுக்கு இப்படி எதையுமே விசாரிக்காம இப்படிப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சது நீ தானே அப்படின்னு சொல்ல, இங்க ரோகிணி ரொம்பவே பதட்டமா, இந்த பிரௌன்மணியால இவ்வளோ சீக்கிரத்துல என்னை பத்தின உண்மை எல்லாருக்கும் தெரிய வரும்னு நான் நினைக்கவே இல்லை. வீட்டுக்கு போன உடனே இங்க விஜயாத்த என்ன முடிவெடுக்க போறாங்களோ தெரியலையே அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் தலை குனிஞ்சு அவமானப்பட்ட ரோகிணி யோசிக்கிறாங்க.